கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் முன்பாக வைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் முன்பாக வைத்து கொள்ளுங்கள். இங்கே சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 16:8 இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனாலே அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று இங்கே சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தரை எங்கள் முன்பாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன? அதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்வதுதான் கர்த்தரை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறது. அதாவது கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம், அன்பானவர்களே, நான் அவருக்கு பிரியமானபடி என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடைகள், என்னுடைய ஒவ்வொரு கிரியைகளும் எப்பொழுதுமே அவரை சார்ந்து அவருக்கு பிரியமானபடியே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இதுதான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்குரிய இந்த வார்த்தைக்குரிய ஒரு முழுமையான அர்த்தத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அன்பானவர்களே, சில வேளைகளிலே நாங்கள் இந்த வார்த்தையை ஏதோ ஒரு வார்த்தை பிரயோகமாகவே எடுத்து அதிகமாக நாங்கள் கதைக்கிறோம், பேசுகிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பலர் நாங்கள் பேசுவதுண்டு. ஆனால் இதனுடைய அந்த அர்த்தம் அல்லது இந்த வார்த்தைக்குரிய ஒரு முழுமையான விடயம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் என்று சொன்னால், என்னுடைய பேச்சுக்கள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், என்னுடைய நடைகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் அவருக்குள்ளாகவே இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்குரிய அன்புக்குரியவர்களே ஒரு முழுமையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் வார்த்தைகளுக்காக அல்லது ஏதோ ஆராதனை வேளைகளிலே நான் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த அர்த்தத்தை நாங்கள் புரிந்தவர்களாக நாங்கள் பேசும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமா? நாங்கள் நடக்கும் பொழுது, கிரியைகள் செய்யும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அது கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான இதுதான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்வது. அநேகர் சில வேளைகளிலே சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது அநேக அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகளை முன்பாக வைத்து நடப்பார்கள். ஆனால் சொல்லுவார்கள், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பேச்சுக்கள் அல்லது நடைகள், அன்பானவர்களே, அவர்களுடைய செயல்களை பார்த்தால் அங்கே உலக பிரகாரமாக ஒரு கட்சி சார்பாக அல்லது ஒரு இயக்கம் சார்பாக அல்லது ஏதோ ஒரு மனிதர் சார்பாக அன்புக்குரியவர்களை அங்கே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அது கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்குரிய விடயம் அல்ல. ஆகவே கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானபடி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்வது, நாங்கள் பேசுவது, நாங்கள் நடப்பது. ஆகவே இதை விட்டு நாங்கள் ஒரு நடிகர்களைப் போலவோ அல்லது ஒரு அரசியல்வாதிகளைப் போலவோ அல்லது ஒரு அரசியல் கட்சிகளுடைய காரியங்களைப் போல நாங்கள் வாழ்வது அல்லது நாங்கள் வாழ்ந்து கொண்டு அவைகளை பின்பற்றி கொண்டு நாங்கள் கர்த்தரை எப்பொழுது நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் அது பிழையான விடயம். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்களை அல்லது சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவோம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் ஏதோ வார்த்தை பிரயோகத்துக்காக சொல்வதில்லை.
என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பொழுதும் முன்பாகவே முதன்மையானவராகவே அவருக்குத்தான் முதலிடம் என்பதிலே முக்கியமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அங்கே மத்தேயுவிலே 7வது அதிகாரம் 24, 25 சொல்லுகிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆகவே நான் என்ன இதற்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அன்பானவர்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும். பேசுகிறதோ என்ன கிரியைகளாயிருந்தால் நடிகளா எல்லாம் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து அதுதான் அவரை பிரதிபலித்து கொண்டே ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்குள்ளாயிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இதிலே சொல்லப்பட்டது போல, என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் கண்மலையாகி அந்த கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட அந்த வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னபோல, அவருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்படுமா இருந்தால், இதில் சொல்லப்பட்டது போல பெருமழை பெருவெள்ளம் காற்று அடித்தாலும் எந்த ஒன்றும் எங்களை அதை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கைகளும் அசைக்கப்படாது. ஆமேன், அசைக்கப்படுவதில்லை. அதனால்தான் நான் அங்கே சங்கீதக்காரன், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது. அப்போ அசைக்கப்படாமல் நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் இதிலே மத்தேயிலே பார்த்தது போல் அவருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஆமேன், கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அங்கே எப்படி அந்த வீட்டின் மேலே பெருமழை பெருவெள்ளம் காற்று அடித்தாலும் அது அசைக்கப்படாதாம், அது விழாது. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டு கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரை சார்ந்தே எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமேன், இதை நாங்கள் மிகவும் நினைவில் வைத்துக்கொள்ளும். அப்படி வாழ்வோம் என்றால் நாங்கள் நிச்சயமாய் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் எங்கள் பலனாக இருப்பார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே வெற்றிகளை தருகிறவராக இருப்பார். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். லூக்கா 9:24 கூட 23, 24 சொல்லுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ பாருங்கள், எப்படி கர்த்தரை எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைக்கிற வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய சுயங்கள், எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் விட்டு, இதில் சொல்லப்பட்டது போல தன்னைத்தான் வெறுத்து அங்கே தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இதிலே சொல்லப்பட்ட வார்த்தை காரியங்கள் வேறு விதங்களில் இருந்தாலும் அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் வேண்டுமென்றால், அப்படி வாழ்வோனோம் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தரை சார்ந்து எங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு அல்லது மற்றவர்களுடைய சுய விருப்பு வெறுப்புகள் இந்த உலகத்தின் காரியங்களை முன்வைத்து அதை பின்பற்றி நாங்கள் நடக்காமல் கர்த்தரை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தரை எங்கள் முன்பாக எப்பொழுதும் வைத்து வாழ்கிற வாழ்க்கை. அதனாலே நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். ஆகவே இதை நாங்கள் அன்புக்குரியவர்களே நாளாந்தம் நினைவில் கொள்வோம். கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற என்ற பேச்சு கர்த்தரை பிரியமா, என்னுடைய நடை பிரியமா, எல்லாம் அவரை சார்ந்து செயற்பட வேண்டும். அதுதான் கர்த்தரை எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறோம். அவர் எங்கள் வலது பார்சத்தில் இருப்பார். நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.